உங்களுக்கு புரியுதா இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே தூக்கிக்கிட்டு வந்துடுறது. அதிமுகவில் பிரச்சனை, அதிமுக 4 போச்சு 3 போச்சு, உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ 2026 எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரே மனுஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணார். அதாவது மித்த கட்சிங்க எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஆரம்பித்தார். நேராக ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறம் பொது பேச்சாளராக மேடை பேச்சாளராக பேசுனீங்கன்னா 2 பேர். ஒன்று அண்ணன் கல்யாண சுந்தரம், இன்னொன்று யாருன்னா நம்ம அக்கா. இவங்க 2 பேரும் தான். அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் கால கூட்டத்தொடர், அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை கொஞ்சம் பேரை மாற்றி கொஞ்சம் வெட்டி ஒட்டி அந்த மாதிரி திட்டங்கள் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம அதை பற்றின ஒரு வீடியோ கூட போடவே இல்லை. கட் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படிங்கிறப்ப 900 கோடி யார் கொடுத்தா, 500 கோடி யார் கொடுத்தா, எங்கள் வீட்டு பணம், இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே தான் அதை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. மீண்டும் அதிமுகவில் உள்கட்சி பூசல் அப்படின்னு ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எங்கள் கட்சி பிரச்சனையா? உங்களுக்கு ஏன்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே தூக்கிக்கிட்டு வந்துடுறது. அதிமுகவில் பிரச்சனை, அதிமுக 4 போச்சு 3 போச்சு, உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அறிவுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கட்சியில் பிரச்சனை இருக்கா? ஆமாம், இருக்குது. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் பொதுக்குழுவை கூட்டணும், கட்சியிலேருந்து போனவங்கள வச்சு நீக்கணும், அவங்கள சேர்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ணனை பார்த்தே நான் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். ஆனால் இந்த அம்மையார் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் யாரு கட்சியை விட்டு நீக்கணும்னு ஒத்த காலில் நின்னது? யாரு அவங்கள நீக்கிட்டு நம்மளே பார்த்துக்கலான்னு சொன்னது? அடுத்த பொதுச் செயலாளர்லாம் வேற பேசிக்கிறாங்க, உண்மையா பொய்யான்னு தெரில. கடந்த தேர்தலேருந்து 2021 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், எடப்பாடியாரோட உழைப்பு என்பது சர்வசாதாரணமானது இல்லை. அவரு ஒரு மைக்க ஒன்று போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஆளா கட்டி இழுத்துக்கிட்டு போனார். அப்புறம் இப்போ 2026 எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரே மனுஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணார். அதாவது மித்த கட்சிங்க எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஆரம்பித்தார். நேராக ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரத்தை பண்ணார். நான் அப்போவும் கேட்டேன், நம்ம கட்சியில் இருக்கிற சில பேர்கிட்டையும் கேட்டேன், அண்ணே இந்த விஜய் ரசிகர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஷார்ட்ஸோ, யூடியூப் ஷார்ட்ஸோ பயங்கரமாக பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி, களத்தில் நம்ம தான். ஒரு அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, களத்தில் நம்ம தான் தம்பி, இதில் என்ன சந்தேகம், எடப்பாடியார் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னால், நம்ம செஞ்ச திட்டங்களை நம்ம கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்தோமா? புரியுதுங்களா இல்லையா? இவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி நிறைய இருக்குது, அது அப்புறம் கேட்குறேன். நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா பார்த்து ஒரு தொண்டனுக்கே இருக்கிற கேள்விகள் நிறைய இருக்குது. நம்ம நல்லா வேலை பார்த்தோமா? அவங்க ஃபுல்லாகவே ஐடிவிங்க, அவங்க ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்சரு, 36,000 வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த மாதிரிலாம் அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த பக்கம் திமுக ஈடு என்ன கொடுத்து அடித்தாங்க. ஒரு கொஞ்சம் நஞ்சம் கூட சலிச்சதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னை கொடுத்து அடித்தாங்க. களத்தில் இருந்ததுனால தான் இந்த 47 தொகுதி. அதாவது வெற்றி வந்தால் எல்லாரும் காரணம், தோல்வி வந்தால் ஒருத்தர் மட்டும் காரணம் அப்படின்னு மட்டும் ஒருத்தரை மட்டும் பிளைம் பண்ண முடியாது. ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியாரை மட்டும் நீங்கள் வந்துட்டு அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அவரை மட்டும் நீங்கள் பிளைம் பண்ண முடியாது. பிரச்சனைகள் நடந்ததா? ஆமாம், நடந்தது. நம்ம கொண்டு போய் சேர்த்தோமா? இப்போ யூடியூப்ல என்ன மாதிரி ஒரு 10 பசங்க என்னமோ இருக்கும், அதிமுக பேசுறதுக்கு எண்ணியறலாம் 10 பேர் தான். அப்புறம் பொது பேச்சாளராக மேடை பேச்சாளராக பேசுனீங்கன்னா 2 பேர். ஒன்று அண்ணன் கல்யாண சுந்தரம், இன்னொன்று யாருன்னா நம்ம அக்கா. இவங்க 2 பேரும் தான் பேச்சை கொண்டு போயிட்டு மேடைக்கு மேடை இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, தோல்விக்கு அப்புறமாவது நம்மளை திருத்திக்கிட்டோம், தோல்விக்கு அப்புறமாவது இளைஞர்களுக்கு வழிவிடலாம், இல்லை ஒரு இளைஞர்களை இந்த மாதிரி பேசுகிறவங்கள கட்சிக்காக இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ அந்த மாதிரி ஒரு பாடம் கற்றுக்கிட்டாச்சு. சரி, அதுக்கப்புறமா அதை எடுக்கலான்னு பார்த்தா திரும்பவும் உட்கட்சி பூசலையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம எப்போதான் வளர்ந்து மேலே வர்றது?
என்னைக்குதான் நமக்கு ஒரு ஐடிவிங்க வலுவான ஐடிவிங்க உருவாக்குறது? ஒரு 4 பிரச்சனைக்கே நம்ம பூந்து வச்சு அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மாத்துக்கட்டில் சாத்தினாங்க நம்ம பசங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரையும் காணோம். இன்னைக்கு ஒரு ஐயா ஜோசப் விஜய் வந்துட்டு கோட்டு போட்டு இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னா அது ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றாங்க. நான் வேற எதுவுமே சொல்ல. நம்ம செஞ்ச திட்டங்களை மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்த்தாலே, அம்மா இந்த திட்டம்லாம் நாங்க பண்ணியிருக்கோம்னு சொன்னாலே போதும். இப்ப இவங்க 2 பேத்துக்கு வருவோம். தோல்வி வந்தால் மட்டும் எடப்பாடியார் காரணம், வெற்றி வந்தா நீங்க எல்லாருமே காரணமா? சரி, உங்களுக்கு ஒரு 15 தொகுதி, உங்களுக்கு ஒரு 15 தொகுதி. சிவி சண்முகம் அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும். இப்ப ஆளுக்கு 15 தொகுதி. விராலிமலை விஜயபாஸ்கர பேரை சொல்றதுக்கே நமக்கு வேண்டாம். அவருக்கு ஒரு 15 தொகுதி. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்களே, நீங்க மட்டும் ஜெயிச்சிங்களே, உங்க தொகுதியை ஜெயிக்க வச்சிங்களா? இப்ப பெரிய தோல்வி வந்துருச்சு, அதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காரணம், ரைட்டு. அப்போ உங்க மாவட்டத்திலேயே உங்களால ஒரு 4 தொகுதி ஜெயிக்க முடியல. கோயம்புத்தூர் ஏடிஎம்கே கோட்டைன்னாங்க, 9 தொகுதி எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்தீங்க? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு எல்லாருமே தான். ஒரே காரணம் ஐயா எடப்பாடியார் மட்டும் கிடையாது. இந்த வாட்டி இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஏமாத்தினதா இருக்கலாம், இல்ல திமுக கோல்டு காயின் சில்வர் காயின் கொடுத்ததா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இல்ல ரசிகர் கூட்டமா இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இல்ல 50 வருஷமா 2 கட்சி மேல இருந்த வெறுப்பா இருக்கலாம், இல்ல புதுசா வந்திருக்காரே ஒரு வாய்ப்பு தானே, நம்ம ஓட்டு ஒரு ஓட்டு தானே போடுறோம் அப்படின்னு போட்ட ஓட்டா இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். மாற்றம் என்பது வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட இருந்து வரணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். நீங்க 2 பேரும் எதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? எனக்கு தெரியல. 25 பேர் போய் எதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க, நீங்க போய் கூட்டணிக்கு சேரலாம் அப்படின்னா உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கல, உங்க மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தான் அந்த கூட்டணிக்கு போலான்னு முடிவு பண்ணீங்களா? இல்ல வேற எதுவும் செய்யறேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு மாவட்ட செயலாளர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு கட்சி, இத்தனையும் செஞ்சு கொடுத்த ஒரு கட்சிக்கு மேல புகார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்கான்னா இன்னைக்கு இல்ல, அது காலகாலமா இருக்கு. ஏதோ ஒரு 2 தேர்தலில் தோத்தொட்டி இன்னைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டுங்கிறது ஏதாவது குறைஞ்சிருக்கா? அந்த ஓட் பேங்க் அப்படியே தானே இருக்கு. 35% ஓட்டு போட்டதுனாலேயே வந்துட்டு அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஆகல, பெரிய ஆள் கிடையாது. சரியா? நம்ம கழகத்தோட நம்ம கட்சை வளர்க்கணுமா? ஆமா, இன்னும் வளர்க்கணும். இன்னும் கொண்டு போய் சேர்க்கணுமா? ஆமா, சேர்க்கணும். இன்னும் யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ பேசணுமோ, கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் பேச்சாளர்களை உருவாக்கணுமா? ஆமா, ஆக்கணும். அதுக்கு என்னன்னு வழியே பாருங்க. அதை விட்டுவிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் புதிய அறிக்கை அப்படின்னு சொல்லி தயவு செய்து கட்சை கெட்ட பேர் ஆக்கிட்டு போகாதீங்க. போறதுன்னு யாராவது முடிவு பண்ணால் போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அவர் மேல ஒரு புகார் சொல்லி அவரை பேரை தூத்தி அதுக்கப்புறம் போவேன் போலே பிடிக்கலையா போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு கட்சிக்கு களங்கவலை வைக்கிற மாதிரி, கட்சிக்கு கெட்ட பேர் ஆக்குற மாதிரி இனிமேல் யாரும் தயவு செய்துட்டு போக வேண்டாம். போறீங்களா போயிட்டே இருங்க. கேட்டா காரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் விஜய் மேல எனக்கு இருக்கிற அன்புனாலதான் நாங்க போயிட்டோம்னு சொல்லுங்க. விஜய் சூப்பரா நடிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் டான்ஸ் எனக்கு பிடிக்கும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு எல்லாம் நாக்கு கூசலா சொல்லும் போது, அவர் உழைச்ச உழைப்புல நீங்க யாராவது உழைச்சிங்களா? 10%. அவர் உழைச்ச உழைப்புல 10% வச்சிருந்தாலே இந்த வாட்டி ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஒத்த மனுஷனா கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. யாராவது கூட இல்ல அவர் பேசினதை யாராவது கொண்டு போயிட்டு நீங்க உங்க ஊர்ல ஒரு 10 பசங்களை வச்சு, தம்பி இதெல்லாம் கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு ஏதாவது செஞ்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப 100 மாவட்ட செயலாளரா போடலான்னு அறிவிச்சிருக்கிறார். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்ல சின்ன தொகுதியா இருந்தா 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். நல்ல முடிவு தான். ஆனால் அவரு மாவட்ட செயலாளர் போட்டாரு, அவரு மட்டுமே வேலை செய்யறாரு அப்படின்னால நம்மளும் கொஞ்சம் உழைக்கணும். கட்சி ஏதாவது ஒரு அறிக்கையோ ஒரு திட்டத்தையோ அறிவிச்சாலோ செஞ்ச திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தாலே போதும். நன்றி.